வணக்கம் உறவுகளை, நான் தான் கௌரி ஆய்க்கிறேன். ஈட் வித் கௌரி கிச்சனுக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்று பார்க்க போகிறது மொறுமொறுப்பான சுவையான கடலைமா பக்கோடா எப்படி செய்வது என்பதைத்தான். முதலில் 200 கிராம் கடலைமா எடுத்திருக்கிறேன். 2 கப் எடுத்திருக்கிறேன். இந்த கடலை மாவை நான் வீட்டிலேயே தயாரித்தேன். கடலையை வறுத்தெடுக்கக்கூடாது, பச்சையாக அரைத்து எடுக்க வேணும். இந்த பக்கோடா செய்வதற்கு வெங்காயம் பாவிப்பது எப்படி என்றால், இந்த பக்கோடாவை ஒரு வாரத்திற்குள் சாப்பிட போகிறீர்கள் என்றால் பச்சை வெங்காயத்தை பயன்படுத்தலாம். நீண்ட நாட்களுக்கு வைத்திருந்து சாப்பிட விரும்பினால் வதக்கிய வெங்காயம். இதன் ஃபுல் ரெசிபி பார்க்க விரும்பினால் ஈட் வித் கௌரி கிச்சனுக்கு விசிட் பண்ணி பார்த்து கொள்ளவும்.